இன்றைய தொடர்கதை ஆரம்பமா தான் சத்யா அவசரமா அழைக்கிறா. அண்ணா, நான் இப்போ அவர்களோட வீட்டுக்கு வெளியே நிக்கிறேன். நீங்க உடனே வாங்கன்னு கத்துறா. முத்து ஒரு நிமிஷமும் யோசிக்கல. உடனே போயிடுறான். அங்க போனதும் சூழ்நிலை வேற மாதிரி. ரேகா கலக்கத்துல என்ன நடக்குதுன்னு கேக்குறா. முத்து நேரா கேள்வி கேக்குறான். உங்க அம்மா சிந்தாமணி தானே? அதுக்கப்புறம் வெடிச்சு விழுந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு. எங்க அப்பாவ திட்டமிட்டு விபத்து மாதிரி நடக்க வைத்தது நீங்கள் தானா? அந்த ஒரு கேள்வியிலேயே வீட்டு காற்றே நின்று போச்சு. ரோகிணி பயந்து, எனக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் அவங்கள்தான் செய்ததுன்னு தப்பிக்க முயற்சி. முத்துவுக்கு கோபம் உச்சிக்கே போகுது. எங்க அப்பா எனக்கு உயிர் மாதிரி. அவரை காயப்படுத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? சிந்தாமணி முகம் மாறி நிற்கிறாங்க. யாருக்கும் தெரியாம செய்த காரியம் எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சுன்ற பயம். இங்கதான் இன்னொரு அதிர்ச்சி. விபத்து சாதாரணமில்ல. ஒரு ஆள பணம் கொடுத்து அனுப்பி மோத வச்சிருக்காங்கன்னு வெளிவருது. இந்த செய்தி கேட்டு ரேகா அதிர்ச்சி. அம்மா, இது உண்மையா?ன்னு கண்ணீரோட கேக்குறா. முத்து மனசு உடைந்து பேசுறான். என் அப்பா ரத்தத்துல துடிச்சு கிடந்தாரு. இப்ப மருத்துவமனையில படுத்திருக்காரு. அந்த வலி உங்களுக்கு தெரியுமா? அந்த காட்சி ரொம்ப கனமாக இருந்தது. சிந்தாமணியோட மகளே கோபமா, இப்படி செய்யறதால தான் நான் இங்க வர விரும்பலன்னு சொல்லிட்டு விலகுறா. இதுக்குள்ள ரோகிணி மீண்டும் தப்பிக்க முயற்சி. எல்லாம் உனக்காகத்தான் செய்தேன்னு சொல்றாங்க சிந்தாமணி. அதுக்கே முத்து பதில், எங்கள பிரிக்க நினைச்சது பழி வாங்கறதுக்கா? கடைசில அந்த விபத்து செய்த ஆளோட மனைவி வந்து அழுது கேக்குறா. என் கணவர் இப்போ மருத்துவமனையில இருக்காரு, காசு குடுங்கன்னு. இதுல இருந்து தெளிவா தெரியுது, திட்டமிட்ட சதி இது. இன்றைய தொடர்கதை சொல்லும் செய்தி, பழிவாங்கும் எண்ணம் வந்தா மனசு கண் மூடி கிடக்கும். அது குடும்பத்தையும் உறவையும் சிலைக்கும். முத்து இப்போ என்ன முடிவெடுப்பான்? சிந்தாமணி தண்டனை அனுபவிப்பாளா? ரோகிணி உண்மைய வெளிப்பட பேசுவாளா? இதுதான் அடுத்த பகுதிக்கான எதிர்பார்ப்பு.